வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது எங்கள் தோட்டத்தில் காய்ச்ச மிளகாய் தான். நல்ல நீட்ட மிளகாங்க. இதை நான் கவனிக்காமலே விட்டுட்டேன். ஒரு செடியில் நிறைய மிளகா காய்ச்சிருந்துச்சு. சரி, கொஞ்சம் டைமும் இல்லாமல் இருந்துச்சு பறிக்கிறதுக்கு. சரி, ஒரு நாளைக்கு போய் பறிச்சேன்னா பாருங்களேன், இவ்வளவு மிளகா வந்திருக்கு அப்படின்னு. எப்படி ஒரு 1 வீக்குக்கு தாக்கு பிடிக்குங்க இந்த மிளகா. கடையில் வாங்க வேண்டாம். பார்த்திங்கன்னா குட்டி செடியாக தான் இருந்துச்சு, ஆனால் நிறைய காய். பறிச்சிக்கிட்டே இருந்தேன். இந்த ஒவ்வொரு கிளையிலையா இருந்துச்சு பாருங்கள், சின்ன சின்ன கிளைகள் தான். அதுலேயே ஒவ்வொரு கிளையிலையுமே ஒரு 5-6 காய் இருந்துச்சு. அதுலேயும் ஒரு 10 காய் வரைக்கும் நல்லா பழுத்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, காயை வச்சுட்டா நம்ம அதை வத்தல் ஆக்கிக்கிறலாம். அதை நம்ம தூர போடணும்னு அவசியம் இல்லை. அதனால் அதையும் சேர்த்து பறிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, பறிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் தோட்டத்தில் காய்த்த மிளகாய் பாருங்கள், அதனால் ஜாலியாக பறித்தோம். இது எப்படி விதை வாங்கி போடலைங்க. அந்த நம்ம மிளகாயெல்லாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த தண்ணியை ஊற்றும் போது வந்த செடி தான். அந்த இது நல்ல யூஸாக தான் இருக்குது. என்ன, அதை தனித்தனியாக அப்படியே கொத்தாக வளரும்போது தனியாக ஒன்லேயே எடுத்து நட்டு வைப்பேன். அதில் ஒரு செடியில் தான் காய்ச்சதை நான் இப்போ வீடியோ எடுத்திருக்கேன். அது போக 2-3 செடிகள் இருக்குது மிளகாயில், அதை வீடியோ எடுக்கலை. அதில் நிறைய காய்கள் பறிச்சிருந்தேன். இந்த ஒரு செடியை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ மிளகா காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. பாருங்களேன், இந்த நீட்ட மிளகாங்க, பூமி பார்த்து வளரும்னு சொல்லுவாங்களே, இந்த குண்டு மிளகா கிடையாது. அதே மாதிரி காந்தாரி மிளகா இதெல்லாம் கொஞ்சம் மேலே பார்த்து வளரக்கூடியது. அந்த விதையெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. காந்தாரி மிளகாலாம் கிடைக்கல. இது சும்மா கடையில் வாங்கி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தூர போட்ட அந்த மிளகாய் விதையிலிருந்து வந்தது தான் இந்த செடி. ஆனால் நல்ல யூஸ், பயன் தருது நமக்கு. எப்படியும் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் காய்கள் கிடைக்க தான் செய்யுது. பார்த்திங்கன்னா நான் முடிஞ்சிட்டு அவ்வளோதான் பறிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி, திருப்பி இடையிலேருந்து ஒரு சின்ன கிளை, அதில் கொஞ்சம் காய் இருக்குது. அப்படி நிறைய காய் வந்துருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன, இலையும் காயும் சேர்ந்து இருக்குதுங்க, ஒரே கலரில் இருக்கிறதுனால பறிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கிளையில் காய் இல்லை அப்படின்னு நினைப்போம், ஆனால் அதில் கொஞ்சம் காய் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே தேடி மரத்தை சுற்றி பறித்தோம். இந்த புளிச்சக்காயின்னு சொல்லுவோம் இல்லையா கேரளாவில், அந்த காயோடு தான் இந்த செடியை கெட்டி வச்சுருக்கிறேன். கீழே தரையில் விழுந்து கிடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புளிச்சக்காய்க்க மூடில் தான் இந்த மிளகாவெல்லாம் நட்டு வச்சுருப்பேன். ஏன்னா அப்போ தான் அதுக்கு ஊற்றுற தண்ணி இதுக்கும் கிடச்சிக்கிறோம். இதுக்காக தனியாக நம்ம தண்ணி பாய்ச்ச வேண்டிய அவசியம் இருக்காது. பாருங்கள், இவ்வளோ எடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு கிளையிலையும் கொஞ்சம் மிளகா கிடந்திருக்கு. அது அப்படியே சுற்றி வரும்போது எனக்கு தெரிஞ்சுது. சரி, அதிலே ஒரு 10 மிளகா வரைக்கும் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நிறைய மிளகா அப்படியே காஞ்சி இருந்துச்சு. அதுங்க இதெல்லாம் வீட்டில் கொண்டு நான் நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு பார்த்தா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு செடியில் வந்த மிளகாய் தான். இந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகாவோ தக்காளியோ எதுவாக இருந்தாலும் கட் பண்ணும்போது அதில் விதைகள் வேஸ்ட்டாக கிடச்சதுன்னா அதை தோட்டத்துலேயோ பக்கத்தில் இருக்க மண்ணிலையோ போட்டோம்னா அது கண்டிப்பாக வளருங்க. பாருங்கள் எவ்வளவு மிளகாய் எனக்கு கிடச்சிருக்கு ஒரே செடியில். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.